பருத்தி. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு ராஜா 2 கட்டடம் கட்டிக்கிற பெரிய ஒரு இன்ஜினியர் கிட்ட சில வரைபடத்தை கொடுத்து தனித்தனியாக கொடுத்து இந்த கட்டிடத்தை கட்டித்தாருங்கள் என்று கேட்டார். முதல் நபர் அது ரொம்ப பொறுப்பாக உண்மையாக அதுக்குண்டான எல்லாத்தையும் தகுதியான பொருட்களை கொண்டு அதை வலிமையான பொருளை கொண்டு அதை கட்டி முடித்தான். ராஜா கட்டளையிட்டாரு, நம்ம கட்டாயமாக அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்தான். இன்னொருத்தர் யோசித்தான், ராஜாவுக்கு பல கட்டடங்கள் இருக்குது, இந்த கட்டடத்தை கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு, இதுக்கு அவருக்கு தேவையில்லாதது, சரி நம்ம இது ஏனோ தானோ என்று சொல்லி விலை மதிப்பு கம்மியாக இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி அவன் கட்டி வைத்தானாம். ராஜா 2 கட்டடத்தையும் பார்த்துட்டு முதல் நபர்கிட்ட, அந்த தரமாய் கட்டினவங்கிட்ட சொன்னாராம், நீ இந்த கட்டிடம் உனக்கு தான், நீ வைத்துக்கொள் என்று. ரெண்டாவது அந்த நபர்கிட்டையும் சொன்னாரா, இந்த கட்டிடம் உனக்கு தான் என்று. அப்போ அவன் 2வது நபர், ஐயோ நான் தரமில்லாத பொருளை போட்டு கட்டிட்டேனே, ராஜா எனக்கு தருவாரே நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போனான். அன்புக்குரியவர்களே,